வணக்கம். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகரில் ரூபாய் 12,69,000 மதிப்பில் புதியதாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் மாநில பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், காமராஜ் நகர் தொகுதி பாஜக தலைவர் ஜே கார்த்திகேயன், தொகுதி மகளிர் அணி தலைவி சேது ராமலட்சுமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜி சரவணன், ராகினி, சரஸ்வதி, ஜெயலட்சுமி, காமராஜ் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன், தொகுதி துணைத் தலைவர் மகாவீர் சர்மா, தொகுதி செயலாளர் கணேசன் மற்றும் மகாவீர் சர்மா அலுவலக பொறுப்பாளர் பி சரவணன், சேத்தன், சேட்டா, சாமிநாதன், அமித் ராஜ், அலெக்ஸ், ஜெகநாதன், கோமதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த புதிய குடிநீர் குழாய் பதிக்கும் பணியினால் ஜீவாநகர் பகுதியில் உள்ள 1வது முதல் 6வது குறுக்கு தெரு வரையில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப்பு ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு. அதனால் புதுசாக பைப்பு 5 தெருவுக்கும் ஜீவா நகரில் புது பைப்பு போட்டு அவங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் புது லைனாக கொடுக்க போகிறதுக்காக இன்றைக்கி போய் போட்டிருக்கோம். மேலும் இப்போ நேற்று நடந்த அந்த சம்பவத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய தலைப்புனிவாக இன்றைக்கி பாண்டிச்சேரி பேசப்படுறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இந்த முத்தால்பட்ட சம்பவம் ஒரு பச்சிளம் குழந்தைய கிட்டத்தட்ட 9 வயசு குழந்தைய இந்த மாதிரி பலாத்காரமாக பண்ணி உள்ளே சாகடிக்கிறது மிகவும் கேவலமான செயல். அதனால நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கே கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் சட்டசபையில் 1 கிராம் வச்சுருந்தால் கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்க அப்பா அம்மா போட்டு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 15 வயசு பையன் நம்ம செஞ்ச தப்பால் ஒரு 56 வயசு வயது முதிர்ந்தவர் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கு கேட்கும்பொழுது ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயமா இருக்குது. காரணம் என்னன்னாக்கா கஞ்சாவாகி போயிடுது. ஸோ முதல்ல இந்த கஞ்சா ஒழிச்சு கட்டணும். இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஒரு ஸ்கீம் போட்டுக்கிறார். இது மாதிரி இந்த குழந்தைகள் செல்வங்களுக்கு பலாத்காரம் பண்ணி இது மாதிரி அவங்களுக்கு சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு சடன் டெத்து, அதாவது இமிடியேட்டாக உடனே அவங்களுக்கு டெத்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது பாண்டிச்சேரி ஃபஸ்ட் டைமாக நிறைவேற்றினா இந்தியா முழுக்க பார்க்குறவங்க பாண்டிச்சேரி நிறைவேற்றிருக்குது என்பது அது ஒரு முன் உதாரணமாக அமையும். ஸோ அதுக்காக இது யார் இது தண்டனைக்குரியவர்களோ அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். மேலும் ஒரே ஒரு சின்ன 1/2 கிராமோ 1 கிராமோ கஞ்சா வச்சுருந்தாக்கா இம்மிடியேட்டாக அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நைட்டு 12:30 மணிக்கு அனுப்புங்க. கேஸ்லாம் போட தேவையில்லை. ஸோ இது மாதிரி ஒரு 5 முறை 6 முறை பண்ணோம்னா பாண்டிச்சேரியாக விழிப்புணர்வாயிடும். ஒரு பையனும் இங்கே கஞ்சா வைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு விற்றா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கிடைக்குதான். அப்போ அவன் எந்த வியாபாரம் பண்ண மாட்டான்? இல்லை இதான் நல்ல வியாபாரம் சொல்லிட்டு பண்ணிக்கிறான். இன்றைக்கி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 10th 12th இந்த பசங்களும் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிறது மிகப்பெரிய கேவலமான செயல். இதை முதல்ல சரி பண்ணனா நம்ம அரசாங்கம் 1 கிராம் ஒரு பையன்கிட்ட கஞ்சா இருந்தாலும் அவனை இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனடியாக நம்முடைய மந்திரி சபையை இமிடியேட்டாக சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து எம்எல்ஏங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு என்னுடைய வேண்டுகோள். பாலியல் வன்கொடுமையால் இறந்த புதுச்சேரி சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பாலியல் கொடுமை செய்யப்பட்டு சிறுமி இறந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் சட்டமன்றத்தில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும்
சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் குழந்தையின் தந்தை ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். நிர்பயா நிதி போல புதுச்சேரியில் ஒரு புதிய நிதியை உருவாக்கி இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினார்கள். இதற்கு சட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதன் உச்சபட்சமாக நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமான தண்டனை வழங்கப்படும். காவல்துறையில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாலியல் கொடுமை செய்யப்பட்டு சிறுமி இறந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் சட்டமன்றத்தில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் குழந்தையின் தந்தை ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த வழக்கில் காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து தவறு செய்தவர்கள் மீது விசாரணை நடத்தி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது. அரசியல் உள்நோக்கத்திற்காக கூறுகிறார்கள். போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கும் கஞ்சாவை தடுப்பதற்கும் அரசு பல நடவடிக்கை எடுத்து பலரை கைது செய்திருக்கிறது. மற்ற மாநிலத்தில் உள்ள குற்றவாளிகளை அந்த மாநிலத்திற்கே சென்று நாம் கைது செய்துள்ளோம். அரசின் மீது அரசியல் கட்சிகள் அரசியல் உள்நோக்கத்திற்காக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் என நமச்சிவாயம் தெரிவித்தார். சிறுமிக்கு நடந்த கொடுமை போல பிறருக்கு நடைபெறாமல் தடுப்பதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை தலைவருடன் கலந்து ஆலோசித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நமச்சிவாயம் கூறினார். இந்த கொடூர கொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அந்த பகுதியிலுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் அந்த இறந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் தடுப்பு இப்படி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கும். எனவே அத்தகைய குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனையை வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்திருக்கிறார். காவல்துறை இல்லை, எப்போதுமே பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு குற்ற செயல் நடக்கின்ற பொழுது அது மாதிரி காவல்துறை தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது வழக்கம்தான். ஆனால் தொடர்ந்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது, தனிப்பட்ட அதிகாரியின் மீது அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உரிய விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும். யார் அது மாதிரி சொல்றது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா அது மாதிரி ஒரு சிலது அரசியல் உள்நோக்கத்தோடு அது மாதிரி வேணா அவங்க சொல்லலாமே தவிர தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குது. இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ பேரை கஞ்சா கடத்துறவங்கள பிடிச்சிருக்குது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மற்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த குற்றவாளிகள் கூட அந்த மாநிலத்திலே சென்று நாங்கள் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நிறையா கஞ்சா பழக்கத்தெல்லாம் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் அது தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்முடைய மாநிலத்துக்கு பரவக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா அது அரசியல் உள்நோக்கத்தோட ஒரு சிலவங்க களங்கம் கற்பிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. புதுச்சேரியில் பாலியல் பலாத்கார முயற்சியின் போது சிறுமியை கொலை செய்த இருவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 6 மணி அளவில்
ஆர்த்தி என்ற 9 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மாயமானார். புகாரின் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது தெருவில் சிறுமி தனியாக நடந்து செல்லும் காட்சி மட்டும் பதிவாகி இருந்தது. சிறுமி முத்தியால்பேட்டையை தாண்டி செல்லவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. மார்ச் 3 ஞாயிறு காலை முதல் வீடு வீடாக சென்று சிறுமியை காவல்துறை தேடி வந்தது. 4 நாட்களாக சிறுமியை தேடி வந்த நிலையில் நேற்று அம்பேத்கர் நகர் பகுதி கால்வாயில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியை கொன்று சாக்கு முட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியது தெரிய வந்தது. சிறுமி உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்திய போலீசார் பலாத்கார முயற்சியில் இறந்ததை உறுதிப்படுத்தினர். இது குறித்த விசாரணையில் 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது சிறுமியை கொலை செய்தது கர்னாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் தான் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். முதியவர் பாலியல் கொடுமை செய்ய முயன்ற போது அதிர்ச்சியில் சிறுமி உயிரிழந்துள்ளார். பின்னர் சிறுமியின் கை கால்களை முதியவரின் வேட்டியால் கட்டி வாய்க்காலுக்குள் உடலை போட்டுள்ளனர். சிறுமி உயிரிழந்த சனிக்கிழமை அன்றே போலீசுக்கு பயந்து உடலை கால்வாயில் வீசியுள்ளனர். இந்நிலையில் பாலியல் பலாத்கார முயற்சியின் போது சிறுமியை கொலை செய்தவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்கிறது. சிறுமியை பலாத்காரம் செய்யும் முயற்சியின் போது கொலை செய்ததாக 2 பேர் போலீசில் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு கொலை வழக்குடன் போக்சோ பிரிவையும் சேர்க்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஐடி பார்க் துவங்க சென்னை ஐஐடி நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பார்வையிட்டனர். G20 இன்டர்நேஷனல் ரிசர்ச் பார்க் புதுச்சேரியில் துவங்க உள்ள நிலையில் சென்னை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாண்புமிகு புதுச்சேரி தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பார்வையிட்டனர். ஐஐடி இயக்குனர் திரு காமோ கோட்டி, பிராவர்க் டாக் நிறுவனத்தின் CEO சங்கரராமன் ஆகியோர் ஐஐடி நிறுவனத்தில் செய்யப்படும் ஆய்வுகள் குறித்து விளக்கம் அளித்தார்கள். தொடர்ந்து புதுச்சேரியில் இதுபோன்ற ஐடி பார்க் துவங்குவது குறித்து முதல்வர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் விளக்கங்கள் கேட்டறிந்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். நல்லவாடு மீனவ கிராமத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் நல்லவாடு மீனவ கிராமத்தில் மீன் இறங்கும் தளம் அமைப்பதற்கான திட்டம் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மத்திய அரசின் நிதி வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை மூலம் ரூபாய் 18.94 கோடிக்கு அரசு அனுமதி பெறப்பட்டு ரூபாய் 12 கோடிக்கு ஒப்பந்தம் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜை இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், பொதுப்பணித்துறை செயலர் கேசவன், தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மீன்வளத்துறை இயக்குநர் தெய்வ சிகாமணி, செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் பிரபாகர் மற்றும் மீனவ மக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தியும் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடை செய்ய வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கடற்கரை காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது சிறுமியை அதே பகுதியை சேர்ந்த கர்னாஸ் என்ற 19 வயது வாலிபர் மற்றும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கூட்டு சேர்ந்து கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றபோது உயிரிழந்தார். இதனிடையே நேற்று சிறுமியின் உடல் அப்பகுதியில் உள்ள கால்வாயில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட நிலையில் போலீசார் மீட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று சிறுமியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்துள்ள போலீசார் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் இவ்விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு சிறுமியின் கொலைக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள்,
சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் கருப்பு உடை அணிந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நம்ம இந்தியாவில் டெல்லியில் நடந்தது, ஜெய்ப்பூரில் நடந்ததுன்னு நம்ம எவ்வளோ கொந்தளிச்சோம். கற்பழிப்பு, பெண்களுக்கான எதிர்ப்பு நிறையா நடந்தது. இப்போ அது நம்ம புதுச்சேரியில் ஒரு 9 வயசு சிறுமிக்கு கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு முதல் தூண்டுதலாக இருக்கிறது கஞ்சா போதை. இந்த கஞ்சாவை ஒழிக்கணும், அந்த கொலை பண்ண குற்றவாளியை கூண்டில் ஏற்றி தூக்கு தண்டனை விதிக்கணும். இதுக்காக எந்த ஒரு வக்கீலும் ஆஜராகக்கூடாது. கஞ்சா ஒழிப்போன்னு இதுக்காக நாங்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சமூக சோஷியல் மீடியாவால் ஒன்று இந்த குழு தான். எல்லாருமே யாரும் எந்த ஒரு கட்சி இயக்கமும் இல்லை. எல்லாம் பாண்டிச்சேரியோட மக்கள். அவங்களுடைய உணர்வு தன் தங்கச்சிக்கு இந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, தன் பிள்ளைக்கு இந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அதுக்காக முன்னெடுத்து பண்ணுறாங்க. இதுக்கு பாண்டிச்சேரி மக்களும் தமிழ்நாடு மக்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். அறவழியில் போராடுறோம், எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராது. இது நாங்கள் கலைய மாட்டோம். போலீஸ்காரங்க வந்து எங்களுக்கு கலைய சொல்கிறாங்க, தீர்ப்பு வரும் சொல்கிறாங்க. தீர்ப்பு வந்து அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி இவன் தான் சொல்லிட்டு அவன் தண்டனை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் கலைய மாட்டோம். இது நாங்கள் உறுதியாக சொல்லிக்கிறோம். இங்கே வந்து ஆர்த்தின்ற குழந்தைக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறோம். ஆந்திராவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்து 24 மணி நேரத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது. அதே மாதிரி இங்கேயும் மக்கள் முன்னிலையில் அவங்களுக்கு வந்து என்கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா தூக்குள்ள போடணும். ஆனால் மக்கள் முன்னிலையில் இது நடக்கணும். இதே கவர்னர் தான் வந்து அங்கேயும் ஆந்திராவில் இருந்தாங்க. இப்போ அவங்க தான் இங்கேயும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்க இந்த நடவடிக்கை எவ்வளோ துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ துரிதமாக எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறோம். விட்டுட்டு ஒரு கடை தேர்வுக்கு போக முடியுமா, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போக முடியுமா? எங்கே விட்டுட்டு நாங்கள் பிள்ளைங்களை யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும்? பயமாக இருக்குது. பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியல. யார் சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு பயப்படுற மாதிரி, கொலை நடுங்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா அடுத்து இந்த உலகத்தில் யாருமே வந்து தப்பு செய்ய பயப்படணும். நமக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்கன்னு பயந்தே யாரும் பிள்ளைங்க கிட்ட போகவே கூடாது. அவங்கள தொடரணும்னு நினைக்கக்கூடாது. கவர்மெண்ட் வந்து துரிதமாக இந்த நடவடிக்கை எடுத்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை வார்டு பகுதியான சின்ன வாய்க்கால் வீதியில் மேம்படுத்தும் பணிகள் மற்றும் புனரமைப்பு பணிகளை அதிகாரிகளுடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை வார்டு பகுதியான சின்ன வாய்க்கால் வீதியில் கடந்த காலமாக மேம்படுத்தும் பணிகள் மற்றும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் இப்பணிகள் மேலும் துரிதப்படுத்தும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசு துறை அதிகாரிகளுடன் மேற்கண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிகள் துவங்கிய காலத்திலிருந்து பணிகள் தொய்வாக நடைபெறுகிறது என்றும், வாய்க்கால் ஓரங்களில் அமைக்கப்பட வேண்டிய மின் கம்பங்கள் அமைக்கப்படாத நிலையிலும் மற்றும் புதிய மின்மாற்றிகள் அமைப்பது குறித்தும் விரிவாக ஆலோசித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி செயற்பொறியாளர் சிவபாலன், நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் செல்வராஜ், மின்துறை இளநிலை பொறியாளர் சுரேஷ், பார்த்திபன், வேல்முருகன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் மின்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் என பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வக்பு முகமதியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான பெண்கள் மதராசாவை புனரமைக்கும் பணிக்கு அரசு சார்பில் ரூபாய் 7.50 லட்சத்துக்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அருகே உள்ள சுல்தான்பேட்டில் வக்பு முகமதியா பள்ளிவாசலுக்கு சொந்தமான பெண்கள் மதரசா அமைந்துள்ளது. இதன் புனரமைப்பு பணிக்காக அரசு சார்பில் நிதி உதவி வழங்க கோரப்பட்டது. இதையடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புனரமைப்பு பணிக்காக ரூபாய் 7.50 லட்சத்திற்கான காசோலையை புதுவை முதல்வர் ரங்கசாமி முகமதியா பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா, வக்பு வாரிய அதிகாரி முகமது இஸ்மாயில் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் பேச்சுவார்த்தையால் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலக வாயில் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் ஒன்றிய குழு உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்றது. மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சின்ன நெற்குணம் கிராமத்தில் நடைபெறும் ஊழலை கண்டித்தும், ஊழலுக்கு துணை போக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளரை கண்டித்தும், ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்துதல் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் விக்னேஸ்வரன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன்,
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமதாஸ், ரவி உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் வரும் 12ஆம் தேதிக்குள் முழுமையான கள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அறிக்கை அளிக்கப் போவதாகவும், அந்த அறிக்கையின் விவரத்தை மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களிடம் விவரத்தை தெரிவிப்பதாகவும் ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. மணவெளி தொகுதியை சேர்ந்த விதவை மற்றும் முதியோர் 150 பயனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவிக்கான அரசாணைகளை மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை மூலம் மணவெளி தொகுதியை சேர்ந்த விதவை, முதியோர், முதிர்கன்னி, கணவரால் கைவிடப்பட்டவர் என 150 பயனாளிகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர் அமுதா மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 9ஆம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாவட்ட நீதிபதி அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடக்கிறது. இந்த தேசிய மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திலும், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும், மாகி மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் நடக்க உள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் சமாதானமாகக்கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை, வாகன விபத்து நஷ்ட ஈடு, கணவன் மனைவி பிரச்சினை, குடும்ப நீதிமன்றம், ஜீவனாம்சம், உரிமையியல், சிவில், வங்கி கடன் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட உள்ளது. வழக்குகளை சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள விரும்பும் வழக்காடிகள் வழக்கு நடக்கும் நீதிமன்றத்தை வழக்கறிஞருடன் அணுகி நீதிமன்றம் மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு விண்ணப்பித்து தங்கள் வழக்குகளுக்கு தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு பெற்று பயன் அடையலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடற்கரை சாலை வியாபாரிகள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அனைத்து அரசியல் கட்சியினர், பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் சிறுமியின் படுகொலையை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கடற்கரை சாலை அருகே கடை வைத்துள்ள வியாபாரிகள் கடையை மூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் கவர்னர் மாளிகை அருகே தடுப்பு கட்டைகள் அமைத்து வியாபாரிகளை தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுவை அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஐயங்குட்டிப்பாளையம் சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் சைடு வாய்க்கால் அமைக்கும் பணி ஏகேடி ஆறுமுகம் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் சைடு வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து முத்தியால்பேட்டை பகுதி வியாபாரிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதி கடைகளில் நகராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்வது உள்ளிட்ட பல்வேறு வகையில் நெருக்கடி தருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை முத்தியால்பேட்டை பிரதான சாலையில் ஏராளமான வியாபாரிகள் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தினர் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்தனர். இதையடுத்து மறியல் கைவிடப்பட்டது. அரியங்குப்பம் ஆற்றின் முகத்துவார பகுதியில் தற்காலிக படகு பழுது பார்க்க ஆழப்படுத்தும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் தற்காலிகமாக படகு பழுது பார்க்கும் தளம் அமையவுள்ள கால்வாயின் தெற்கு பகுதியான வீராம்பட்டினம் கரைப்பகுதியில் ஆழப்படுத்தும் பணிக்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து ரூபாய் 10.20 லட்சத்தில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணியை துவங்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் பிரபாகர் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள், வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கல்வியியல் கல்லூரி உயர்கல்வித்துறையுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கி வரும் கல்வியியல் கல்லூரி தற்போது மூடு விழாவை நோக்கி செல்கிறது. அங்கு பயிலும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. கல்லூரிக்கான அடிப்படை வசதிகள் கூட்டுறவு ஒன்றிய கட்டடத்தில் இல்லாததால் அண்ணா திடல் எதிரே உள்ள அரசு பள்ளிக்கு கல்வியியல் கல்லூரி இடமாற்றம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் கல்வியியல் கல்லூரி உயர்கல்வித்துறையுடன் இணைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் அறிவித்தார். ஆனால் அதற்கான பணிகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் 6 விரிவுரையாளர்கள் உள்ள இடத்தில் தற்போது 3 பேர் மட்டுமே பணிபுரிகின்றனர். அவர்களுக்கும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் கடந்த 6 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. எனவே கல்வியியல் கல்லூரி சட்டசபையில் அறிவித்தபடி உயர்கல்வித்துறையோடு இணைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிஐ அதிகாரிகள் போல் பேசி மிரட்டி ரூபாய் 13.28 லட்சம் பணத்தை அபகரித்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ஸ்ரீ கிருஷ்ணா கேசவ குல்கர்னி, ஜிப்மரில் ஓய்வு பெற்ற மருத்துவ அதிகாரி. இவருக்கு மொபைல் போனில் வீடியோ கால் வந்தது. அதில் பேசிய நபர் சிபிஐ அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். உங்கள் விலாசத்திற்கு வந்த பார்சலில் போதைப் பொருள் உள்ளது. அதனால் உங்கள் பாஸ்போர்ட், வங்கி கணக்கு உள்ளிட்டவைகளை சோதனை செய்ய வேண்டும். இல்லையெனில் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும் என பேசினார். இதனால் அச்சமடைந்த அவர் அந்த நபர் கேட்ட 13.28 லட்சம் ரூபாயை தனது வங்கி கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பினார். அதன் பிறகு விசாரித்த போது அவர் போலியான நபர் என தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியில் ஆண்டு விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. மணவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழா, மூலிகை தோட்டம் திறப்பு விழா மற்றும் மாணவர் பாராளுமன்ற நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மூலிகை தோட்டத்தினை திறந்து வைத்து பின்னர் மாணவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். பின்னர் வாழ்த்துறை வழங்கி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வம், நேரு, கல்வித்துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த விவகாரத்தில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி வானூர் பகுதி இளைஞர்கள் பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி 4 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன நிலையில் சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று சிறுமி வீட்டின் அருகே சாக்கு மூட்டையில் கட்டி கால்வாயில் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக வானூர் பகுதியில் உள்ள இளைஞர்கள் பட்டானூரில் இருந்து பேரணியாக தமிழக புதுச்சேரி எல்லையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளிகளை கண்டித்தும் போலீசாரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிட மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ரூபாய் 17 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலமாக கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று கட்டிடம் மற்றும் பெயர் பொறித்த கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் முத்துமீனா, திட்ட அதிகாரி கருணாநிதி, குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தரராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசராம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர் பெரியோர்கள், சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரியில் 3வது இடத்தை கைப்பற்றியது. இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் 34வது சீனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு மாநிலம் ராமநாதபுரத்தில் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 34 மாநிலங்களை சேர்ந்த அணிகள் பங்கு பெற்றனர். மேலும் பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கம் சார்பில் பயிற்சியாளர் ரத்தின பாண்டியன் தலைமையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி ஆண்கள் அணி அந்தமான், கர்நாடகா, குஜராத், கேரளா, விதர்பா அணிகளிடம் மோதி அரை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அரை இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அணிகள் மோதினர். இதில் கடைசி கட்டத்தில் புதுச்சேரி அணி தமிழ்நாடு அணியுடன் தோல்வியுற்று 3வது இடத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரி அணிகள் அணி 3வது இடத்தை கைப்பற்றிய வீரர்களுக்கு செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் ரத்தின பாண்டியன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் 24,57,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகள் செந்தில்குமார் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதி எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியின் மூலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னியாகுமரி சிவன் அடியார் இடுகாட்டில் சேதமான மதில் சுவர் மற்றும் கருமாதி கொட்டகை அமைக்க 16,39,940 ரூபாயும், கன்னியாகுமரி JMJ நகரில் குடிநீர் குழாய் அமைக்க 8,17,161 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் செந்தில்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மேலாளர் ரவி, உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.